ராசிபுரத்தில் சட்டவிரோதமாக 30 ஆண்டுகளாக குழந்தை விற்பனை நடைபெறுவதாக வெளியாகியுள்ள ஆடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராசிபுரத்தைச் சேர்ந்த அமுதா என்பவர் செவிலியர் பணியில் இருந்து விருப்ப ஓய்வு பெற்று குழந்தை விற்கும் தரகராக செயல்படுவது அந்த ஆடியோ மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதன் பின்னணியில் பெரிய கும்பல் செயல்படுவதும் அம்பலமாகியுள்ளது. குழந்தையை தத்து எடுப்பதில் பல்வேறு சட்ட நடைமுறைகள் இருப்பதால் குழந்தை இல்லாத தம்பதியை அணுகும் இந்த கும்பல் மூளைச்சலவை செய்து லட்சக்கணக்கான ரூபாய்க்கு குழந்தையை விற்கும் அவலம் நடக்கிறது. பெண் குழந்தை 3 லட்சம் ரூபாய் வரையும், ஆண் குழந்தை 4 லட்சம் ரூபாய் வரையும் விற்கப்படுகிறது. கருப்பான குழந்தைக்கு குறைந்த விலையும், வெள்ளையான குழந்தைக்கு அதிக விலையும் நிர்ணயித்து இந்த கும்பல் விற்பனையில் ஈடுபடுகிறது. ஏழை குடும்பங்களிலும் தவறான நடத்தையிலும் பிறக்கும் குழந்தைகளை இந்த கும்பல் வாங்கி விற்கிறது. குழந்தைகளை வெளிமாநிலத்திலிருந்து திருடி வந்து விற்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. குழந்தை தேவைப்படும் தம்பதியை அறிந்து கொள்ள தொண்டு நிறுவனத்திடம் குழந்தை விற்கும் கும்பல் தொடர்பு வைத்துள்ளது. குழந்தையை விற்கும்போது அந்த பெற்றோருக்கு பிறந்தது போலவே நகராட்சி அலுவலகத்தில் பிறப்பு சான்றிதழ் பெற்றுத்தரப்படுகிறது. இதற்கு தனியாக 70,000 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. ஹலோ, சொல்லுங்க சார். அமுதாங்கம்மா? ஆமாங்க சார். வணக்கம். நான் இங்க தருமபுரியில இருந்து பேசுறேங்கம்மா. சொல்லுங்க சார். ஒரு 15 நாள் ராசிபுரத்துல ரிலேஷன் பேசியிருந்தாங்க கிட்ட. சரிங்க சார். பேபிக்கு அதுக்குள்ள எங்க வீட்டுல ஒரு கண்டனன்ஸ் ஆயிடுச்சுங்க. அதனால வர முடியாம போன் போட்டு சொல்லிருக்கலாங்க சார். நேத்து தாங்க சார் அதை கொடுத்து விட்டாங்க சார். நீங்க ஒரே ஒரு போன் மட்டும் பண்ணி இப்படி ஆயிடுச்சுங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படியெல்லாம் போயிடுச்சுங்க சார். பெண் குழந்தை சார் 270 எடுத்துக்கிட்டாங்க. 270 பெண் குழந்தைன்னா அவ்வளவுதாங்க சார் தருவாங்க. பையன் அன்னைக்கே நீங்க சொன்ன கேள்விப்பட்டீங்களேங்க சார். 30 சொல்லிருந்தீங்க. அது வந்து கருப்பா இருக்கனாலங்க சார். கலரால இருந்தா 4.25 இந்த மாதிரி சார். நம்ம அது வரட்டுங்க சார், என் சைடு வரட்டும். நாங்களும் ட்ரெஸ்ஸுக்கு இந்த மாதிரி பாப்பா எடுத்து கொடுத்தேன்னா நான் முதல்ல போய் குழந்தைங்களுக்கு அனாதை விடுதிக்கு இந்த மாதிரி தான் நீங்க என்ன காசு கொடுத்தாலும் அதுல ஒரு 1000-2000 வச்சு போய் கொடுத்துருவேன். இல்லைங்க, உங்க வீட்டுல பக்கத்துல எல்லாம் பிரச்சனை இருக்காதுங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இல்ல, பக்கத்துல இருக்கிறீங்க திடீர்னு குழந்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க. இல்ல, அவங்க சொந்த வீடு அங்க இருக்கு, வாடகை வீடு தனியா இருக்காங்க, டைம் சரியில்லைன்னு. அதனால மறுபடியும் அங்க போய்க்கோங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சொந்த வீட்டுக்கு போயிருவீங்க அவங்க குழந்தைன்ற மாதிரி. போகலன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துருங்க. ஏன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாமே இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரர் அக்கத்து வீட்டுக்காரர் தான் போலீஸ்க்கு போட்டு கொடுத்துறாங்க. இந்த ஆடியோ வெளியானதை அடுத்து அமுதாவை ராசிபுரம் போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குழந்தையை தத்தெடுக்க சட்டப்படி வழிமுறைகள் இருந்தாலும் அதனை தவிர்த்து சட்டவிரோதமாக தத்தெடுக்க நினைப்பவர்களை வைத்து இந்த கும்பல் பிழைப்பு நடத்தி வந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagram எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க.